விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது. சபரீஷ் வேற ஸ்பீக்கர்ல இருக்காரு. அவர் ஏகே ஃபேனு. உங்களோட டேக் என்னண்ணா விடாமுயற்சி படத்தை பத்தியும்? உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி ப்ரோ? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படிண்ணா? எதுவுமே அப்படி bro. இல்லைங்கிறத நல்லதுங்கிறது நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷனே இல்லைங்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் நினைக்கிறேன். ஏன்னா அது சும்மா போயிட்டு யானை இருக்கும் பூனை இருக்குங்கிறது அப்படி யோசிக்காம ஒரு மகிழ் திருமணி படமா இருக்கும். நான் அதனால தான் நிறைய கேட்டானுங்க, என்ன போஸ்டே பண்ண மாட்டேன். என்னடா போஸ்ட் பண்றது, வியாழக்கிழமை வருது படம் என்ன. பத்தி உங்க ஒபினியன் என்ன ப்ரோ? இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு, ஓப்பனிங் அப்படி இருக்காது, ரொம்ப பிளாக் பஸ்டரா இருக்கிற மாதிரி சொல்லிருக்காரு. இன்னைக்கு புக்கிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. போகுது பிரதர். இப்ப எந்த படமா இருக்கட்டும் பிரதர், இனிமேல்லாம் எப்படின்னா அந்த முத நாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்தான் புக்கிங்ஸ் ப்ரோ. வெரி சிம்பிள்ங்க. இனி எல்லாமே அப்படிதான் இருக்கும். இனி எந்த படமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா எல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. கேம் சேஞ்சர் மாதிரி காவியங்கள்லாம் பார்த்து பார்த்து போய் லாக் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆடியன்ஸ் தெளிவா இருக்கு சொல்றாரு. சோ ஏன்னா அது மாதிரி நெகட்டிவே நம்ம வர்றது இல்ல. ஐ மீன் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றேன். இது எப்படி இவங்க சும்மா இன்டர்வியூக்காக சொல்றதா இல்ல இவங்க இந்த வலைபேச்சுக்காக ஓவரா நெகட்டிவிட்டி எஃபெக்ட் பண்ணிருக்கானுங்க. ஏடி கூட கொண்டு போக மாட்டானா, இவ்வளவு சார் இப்படி டிராவல் பண்றாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஏங்க என்னங்க என்ன ராபின்ஸா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் அவருக்கு தெரியாம இருக்குன்னு நீ நினைக்கிறியா? என்ன பண்றது? நீ அவ்வளவு பெரிய டைரக்டரு சொல்றா, ஒரு டெக்கோரம் இருக்குது. இப்போ கேட்கறான், அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆமா ப்ளூ சட்டை மாற ரிவ்யூ பார்த்தா கழுவி ஊத்திட்டாருன்னு சொல்ல முடியும். அவர் என்ன சொல்ல முடியும்? பார்க்கலங்க அப்படின்னு அப்போதைக்கு தட்டி விட்டு. ஏன்னா அந்த சூட்ல ஏதாவது பேசினாருன்னா தேவையில்லாத இஷ்யூ ஆகுது. ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு பெரிய சக்சஸ் கொடுத்துட்டாருன்னா எல்லாம் வாய் முடிக்குவானுங்க, அவ்வளவுதான். அது பண்றீங்க சங்கர் வந்து ஒரு சக்சஸ் இது மாதிரி பிரதர். அவருக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு பிரதர், அவரு வெளில வர மாட்டாரு. அவரு என்னன்னா, என்னைக்கு நம்ம ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறோமோ அன்னைக்கு வாழ்க்கையில இருந்து, அதாவது யதார்த்தத்துல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும் பிரதர். வெரி சிம்பிள். ஒரு நடிகர் நான் இருங்க குறுக்க பேசாத ராபின்ஸா, தயவு செய்து. இது டைம் பாஸ் இல்ல, குறுக்க பேசாத. கொஞ்சம் பேச விடு. அங்கதான் உட்காந்து இவனு கூட மல்லு கட்டிட்டு இருக்கணும் ஏதாவது பேசுறது. என்னன்னா என்ன மேட்டர்னா, ஒரு ஆக்டர் வந்து என்ன கார் வேணா வாங்கலாம். ஏன்னா வந்து அவன் ஆக்ட் பண்றான், அவ்வளவுதான். ஒரு டைரக்டர் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரூட்டடா கனெக்டடாவே தான் இருக்கணும். அதுக்கு கார் வாங்குறது நான் தப்புன்னு சொல்லல. ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா, அவரையே அறியாம அவர் ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிறாரு ஒரு பாயிண்ட்ல. அவர் அப்படி கிடையாது. இப்போ அவருக்கு ஒரு ஜென்டில்மேன் எடுக்கும்போது, ஒரு காதலன் எடுக்கும்போது அவரு கிரவுண்ட்ல இறங்கி போராடுற ஒரு ஆள். சங்கர் சார் மாதிரி ஒரு எக்ஸிகியூஷனிஸ்ட் வந்து இந்தியன் சினிமால உலக சினிமாலே கிடையாது. அவ்வளவு அட்டகாசமா எக்ஸிகியூஷன் பண்ற ஒரு ஆள் சங்கருங்கிறவர். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, அவர் பெருசாக அவரோட சர்க்கிள் சுருங்கிடுச்சு. அதனால அவருக்கு யதார்த்தம் தெரியல. யதார்த்தம் வந்து அசோசியேட் அசிஸ்டன்ட் சொல்றதா யதார்த்தம்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு உலகம் என்ன ஸ்பீடா மூவ் ஆகி இன்னைக்கு பல்ஸ் எப்படி இருக்குங்கிறதே மறந்துட்டாரா இல்ல தெரியாம போச்சான்னு தெரியல. அதுதான் இங்க பிரச்சனை ரவீன்ஸா, எனக்கு தெரிஞ்சு. பேசு திட்டமாட்டம் பேசு. இந்த அறிவழகன்ல நல்ல டைரக்டர் தான். அவருதான் அசோசியேட்டா தான் இருக்காரு சங்கருக்கு. ப்ரோ இருக்கிறாரு ப்ரோ. பட் இருந்தாலுமே அதோட பொறுப்பு வந்து சங்கர் சார் கிட்ட தான் பிரதர். நீங்க அதான் பிரதர் திருப்பி வந்து என்னன்னா, இந்த வீட்டை உள்வாடகைக்கு விடுற மாதிரி நீ படம் எடுத்தா ஃபுல்லா நீங்க எடுத்துருங்க. அது யாரா இருந்தாலும் சரி. இப்போ ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தீப் ரெட்டி வாங்கலாம் ஏன் பெருசா ஹிட் ஆகுறாரு அப்படின்னா, அனிமல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 100 கோடி தான் அந்த படம். 100 கோடி ரூபா தான் மொத்த பட்ஜெட். 100 கோடி தான். அது கிட்டத்தட்ட 800 கோடி பண்ணுச்சு. பிரசாந்த் ப்ரோ, அது ஏதோ ஒரு ஆடியன்ஸை போய் கனெக்ட் பண்ணுது இல்ல பிரசாந்த்னா? இல்ல அதுதான் சுகேல் அத பண்ணணுங்கிற. இன்னைக்கு பிரம்மாண்டங்கிறது சீன்ல தான் பிரம்மாண்டம். இனிமேல் நீ வந்து இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி வந்து பூமியை தலைகீழா இது பண்ணி லென்த்தா வந்து பிரபுதேவா டான்ஸ் போட்டு நீ வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு கேமரா வருது பாத்தீங்கன்னா, அந்த அப்படியே வந்து ஏடா எதுக்குடா கேமரா வைக்கிறீங்க? சும்மா டன் டன் டான்ஸா இருக்குல்ல. நீ அந்த பாட்டை ரொம்ப சிம்பிள் 2 கோடி ரூபாயில செட்டு போட்டு எடுத்துருக்கலாம். இல்ல அழகா வந்து ஐஸ்லாண்டோ இல்ல போகாத ரஷ்யாவோ போயிட்டு 4 லொகேஷன் அழகா போட்டு எடுத்துருக்கலாம். அதே எஃபெக்ட் தான் வரும். நீ இந்த பிரம்மாண்டம் எல்லாம் புளிச்சு போச்சு ஆடியன்ஸுக்கு. நீ இனி பிரம்மாண்டத்துல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியா பிரம்மாண்டமா? ஓ பூமியில இருந்து மார்ஸ் போய் ஆடுற மாதிரி ஷார்ட் காட்டிங்கனாலும் ஓ அப்படியா மார்ஸ்ல ஆடுறானா அப்படிங்குவாங்க. எனக்கு அதை ஆடுறான் சரி, எதுக்கு ஆடுறான் எனக்கு வந்து கதை சொல்லு.
எப்படி ஸ்க்ரீன் பிளே இருக்குன்னு கேட்பான். நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். எந்த டைரக்டரா இருந்தாலும் இன்னொன்னு ப்ரோ, சாங்ஸ் மேலயே வந்து இந்த தனியா கட் பண்ணி சாங் போடுற ட்ரெண்டே வந்து டோட்டல் அவுடேட் ஆயிருச்சு. இப்ப எல்லாமே படத்தோட சாங்ஸ் தான் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க. இல்ல அதுதான் நண்பா. இன்னைக்கு அவுடேட்டட்ங்கிறத விட நம்மளோட கிரியேட்டிவிட்டி இண்டிவிஜுவல் மெம்பர்ஸோட கிரியேட்டிவிட்டி வந்து வேற லெவல் பீக்ல இருக்குது இன்னைக்கு. இண்டிவிஜுவலாவே நீங்க வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, அவன் வந்து அவனுக்கு ஷார்ட் எல்லாமே தெரியுது தெளிவா. அவன் கூட நீ போட்டி போடுற. அப்படிங்கிறப்போ நீ எவ்வளவு உஷாரா இருக்கணும். இப்போ இருங்பாய் அப்படிங்கிறத தான் தூக்கி பாட்டுல வைக்கிற. கரெக்ட்டா? ஒரு இன்ஸ்டாகிராம்ல சந்துக்குள்ள கிடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அது. அந்த இருங்பாய் வந்து நானு ஒரு 1 1/2 வருஷமா கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் பேசி எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது ரெக்கார்ட்ல சுத்திட்டு இருக்குது அது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோயம்புத்தூர் ஏரியால சுத்திட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல சுத்திட்டு இருந்தது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தூக்கி எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போட்டான். அப்புறம் ரீமிக்ஸ் பண்ணி தூக்கி அங்கங்க அந்த பேஜ் வந்து அவன் வியூஸ் கண்டி போட்டானுங்க. இப்போ அதுதான் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து பாட்டுல ஒரு வேர்டா மாறுது. அப்ப சோசியல் மீடியாவோட ரீச் எங்க இருக்குன்னு யோசிச்சுங்க நீங்க. சோசியல் மீடியா தான் மீடியா. இன்னைக்கு மீடியாவே மீடியா இல்ல. அதான் உண்மை. இன்னைக்கு எல்லாமே இங்க தான் முடிவாகுது. இன்னைக்கு பிக் பாஸ்ல இருந்து ப்ரோ, எல்லாமே இங்க ட்வீட்ட காப்பி பண்ணி அவன் நியூஸ் சேனல்ல போட்டுருக்கான். வேற வழி இல்ல. வேற வழி இல்ல பிரதர். இங்க நீங்க இன்னைக்கு செனட் ஹியரிங் அந்த கன்ஃபர்மேஷன் சொல்லுவானுங்க. இந்த FBI டைரக்டர் கன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒவ்வொரு இடம் US கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் நீ இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருந்தில்ல அப்படின்னு அந்த ட்வீட்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போர்டு மாதிரி வச்சிருக்கானுங்க. எடுத்து காமிக்கிறானுங்க. இது இப்படி பண்ணில எப்போ ஏன் பண்ண இது அப்படின்னு கேட்குறானுங்க. நீங்க அங்க வந்துட்டோம் நம்ம. இந்த ஏஜ் ஆஃப் ப்ராப்பர் சோஷியல் மீடியா ஏஜுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்படிங்கிறப்போ நீங்க மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அது இந்த ரசிப்பு தன்மையெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா நீங்க படம் எடுக்க முடியாது. இங்க இருக்கிற ஆடியன்ஸ் தான் இவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த FDFS ஆடியன்ஸ் வந்து இங்க இருந்தா வரான். அவன் தான் உங்களை அப்ரூவ் பண்றான். உங்க படத்தை அப்ரூவோ ரிஜெக்டோ அவன் தான் பண்றான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறான். அவன் தான் இன்ட்ரெஸ்டா வர்றான். நீ வந்து ஒரு மணிகண்டன் வந்து குடும்பஸ்தனை எங்க போய் ப்ரோமோட் பண்ணாரு? எங்கேயுமே இல்ல. ப்ராப்பரா இன்டர்வியூஸ் தந்தாரு. அவ்வளவுதான் மேட்டர். எல்லாத்துக்கும் ஏன் மணிகண்டன் படத்தை எல்லாரும் பார்க்க போனாங்க? நீ அந்த படம் பெரிய பட்ஜெட்டு பயங்கரமா கேமரா அதெல்லாம் இல்ல. இந்த பையன் நல்ல பையன்ப்பா, வளர்றான், இவன் நல்லா அவனை ஜெயிக்க வைப்போம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் தோணுச்சு. அதனாலதான் நிறைய பேர் உள்ள போனீங்க. காமெடி ஒர்க் அவுட் இருக்கு ப்ரோ. இல்ல அதுதான் பிரதர். பட் ஆனா அந்த சீட் ஆடியன்ஸ் சொல்றேன் நான். FDFS எதனால போனோம் அப்படிங்கறது சொல்றேன் நான். என்னன்னா போனீங்க நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆச்சு. உடனே படம் ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். மீட் ஆனா என்ன பண்றீங்க? நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப நல்லவங்க. ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன மாதிரி வெள்ளந்தியான ஒரு ஆடியன்ஸ் யாருமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ நீ அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா அவன் போய் 5 பேர்கிட்ட சொல்றான். போய் பாரு மச்சான், சூப்பரா இருக்கு மச்சான், போய் பாருடா, சூப்பரா இருக்குடா. இன்னும் இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன் பயங்கரமான படம்னு சொல்லிட முடியாது. ஓகேவா இருக்கும். அதாவது ஓகேலோட குட் அந்த மீட்டர்ல இருக்கிற ஒரு படம். அதான் குடும்பஸ்தன். உண்மையில ஒரு ப்ரோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இன்னைக்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் ப்ரோ. இன்னைக்கெல்லாம் குட் நைட் மாதிரி ஒரு நல்ல டேக் அவே ஹவுஸ்ஃபுல்லா போயிருக்கு. என்ன ராபின்ஷா? குட் நைட் மாதிரியே கொஞ்சம் ஒரு பிளசன்டான ஒரு படம். பட் ஆனா மணிகண்டன் நடிக்கிறது நம்மளுக்கு கன்வின்ஸா இருக்கு. ரொம்பவும் இல்ல, ஒரு அது மாதிரி இருக்கு. இல்ல அதுதான் ரபின்ஷா. இல்ல அவன் என்னன்னா அந்த பையன் மணிகண்டன் வந்து அதான் கீழ இருந்து வர்ற ஆளுகளுக்கு எப்பவுமே மக்கள் ரெக்கக்னிஷன் தந்துடுறாங்க ரபின்ஷா. அது வந்து நீ மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் ஆகட்டும், இப்ப இங்க விஜய் சித்து விளாக்ஸ் அப்படின்னு ஆகட்டும். இப்ப விஜய் சித்து வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னுக்கு தான் அது பண்றாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்டுன்னு கூட தெரியும். ஆனா ஏன் அவ்வளவு பேர் பாக்குறாங்க? ஏன் பாக்குறாங்க அப்படின்னா அதோட சைக்காலஜி என்ன அப்படின்னா அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா இங்க ஆன்லைன்ல போராடுறாரு. ஒரு பாட்டம் போய் ஒண்ணுமே இல்லாம அங்கிருந்து புடிச்சு வர்றாரு. அதனாலதான் அந்த சக்சஸ். ஓகே உழைச்சிருக்காண்டா அவன், பின்னாடி போய் நிற்போம். இன்னொன்னு எல்லாத்துக்குமே இன்னைக்கு தேவை என்னன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பேசிக்கலி எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீ கூட நான் ஏத்துக்கிறேன். இது இந்த பிஎஸ் ஸ்கிரிப்டடா இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், நோபடி கேர் சுகேல். அதான் நோபடி கேர் சுகேல். அத பத்தி கவலையே இல்ல. அது ஓகே இருந்துட்டு போட்டு. இப்போ நீ எத்தனை எபிசோட் வந்து ஸ்கிரிப்டே இல்லாம பண்ணுவ நீ? இப்போ விஜய் சித்து அந்த விஷயத்துல இந்த பரிதாபங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதை வந்து அவங்க கோல்ட் ஸ்டாண்டர்ட் டார்கெரியா. அவங்க வந்து இல்ல கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபன் வந்து அவங்கதான். பட் ஆனா அவங்க படம்லாம் பண்ணா எப்படி பிரசாந்த் அது வந்து ஃபுல் ஒரு 2 hours அவ்வளவு என்டர்டைன்மெண்டா பண்ண முடியுமா? இல்ல அவங்க ஃபேமஸ் ஆனதே இந்த
பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஐயா, இப்படி சீமான் பேசிதான் சீமான் வைகோ அதுல இருந்து தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஃபேமஸ். பட் ஆனா அதை கம்ப்ளீட்லி இந்த அவாய்ட் படமா பண்ணிட்டு புதுசா வரும்போது ஒரு வந்து ஒரு ஃபுல் கண்டென்ட்டை கொண்டு வந்து டீமா அதுல வின் வரும்போது பண்ணிட்டாங்களா அது ப்ரோ? எப்படி ராபின்ஸா எல்லாம் முயற்சி பண்றதா ராபின்ஸா, நல்லா தெரிஞ்சுக்கோ. முயற்சி பண்ணாதவனுக்கு வாழ்க்கை இல்லை. என்னன்னா, இப்போ எனக்கு யூடியூப் வருதுன்ட்டு யூடியூப்லயே குத்த வச்சே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சரி ஓகே ஒன்னு ட்ரை பண்ணுவாங்க, சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு பண்ணுவாங்க. அப்படி இல்லையா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு ஒரு பிரேக் ஈவன் பண்ணிட்டு ஓகே ஃபைன் இது வரல, ஓகே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான். அதுக்குன்னு ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ராபின்ஸா. ஏன்னா பண்ணி பார்த்தா தான் என்னன்னே தெரியும். நீ நீ ஆக்ஷன், அதாவது ஒரு செயலை செய்யறான் பாரு, அவன் தான் இருக்கலே கிரேட்டஸ்ட். இந்த வாயில பேசிட்டே இருக்கான் பாத்தியா, அவள் மன்னிட்டே இருக்கான்ல, இது இப்படி வந்திருக்கலாம், ஏன் அவர் இந்த படம் பண்ணாரு, ஏன் ஒரு ஷூ வாங்கினாரு, ஏன் பண்ணாருன்னா, டேய் அப்ப நீ வந்து திங்க கூட மாட்டியாடா, ஏதாவது பண்ணாதான்டா உலகம், செயல்ல தான் உலகமே இருக்குது. ஆக்ஷன்ஸ் மேக் திஸ் வேர்ல்டு. ஸோ அதனால யூ டூ ஸ்டஃப், சம் சம்டைம்ஸ் யூ சக்சீட், நிறைய டைம் தோத்து போயிடுவோம். அது பரவாயில்ல, அது ஓகே. அதுல அதுல என்ன இருக்கு, இப்ப தோத்தா இப்ப என்ன ஆயிருதுங்கிற நான் அதுல இருந்து புடிச்சு கொண்டு கத்துக்கிறோம் பிரசாந்த் அவ்வளவுதான். brother, இது இந்த புஷ்பா படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்களா நீங்க? அதுல நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. படம் இப்போ பாக்குற அந்த ஸ்டோரி இப்பதான் வந்து கொஞ்சம் ஒரு ஃபுல்ஃபில்டா தெரியுது. ஃபகத் ஃபாசிலோட நிறைய இல்ல அவன் பயங்கர இன்டெலிஜென்ட் டார்கேரியா, அவன் பயங்கர இன்டெலிஜென்ட். இல்ல அல்லு ப்ரோ, அர்ஜுன் இவங்க ஒரு 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 டாக் இருந்துச்சு தெரியுமா, ஃபகத் ஃபாசிலுக்கு பெருசா ரோலே இல்ல அப்படின்ட்டு. ஆமா ஃபகத் ஆமா. ஃபாசிலோட சோனு நிறைய கட் பண்ணிருக்காங்க ப்ரோ. இல்ல வேற வழி அதெல்லாமே இல்ல இதுல ஆட் டார்கேரியா, பண்ணிருக்காங்க. வேற வழி இல்ல. ஏன்னா நீ அங்க வந்து என்னன்னா, இந்த தியேட்ரிக்கல் வியூவிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டி வியூவிங். அது நல்லா தெரிஞ்சுக்கோ. நெட்ஃபிளிக்ஸ் வியூவிங் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் வியூவிங் தான் மேக்ஸிமம், இல்லையா? ஒருத்தர் பார்ப்போம், இல்ல 2 பேரு, அப்படிலாம் நிறைய இடத்துல வந்து 4 பேரு இல்ல 5 பேர் பார்க்குறோம். அதுக்கு மேல பார்க்க மாட்டோம் நெட்ஃபிளிக்ஸ் டிவி போட்டோம்னா. ஸோ இது வந்து எப்படின்னா, நீ பொறுமையா உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நீ வந்து 4 மணி நேரம் படம் எடுத்தாலும் அதில் அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா அதனால தான் வெப் சீரிஸ் ஓடுது. வெப் சீரிஸ் அந்த வந்து ஸ்டோரிக்கு கனெக்ட் சீஸே கட் பண்ணிட்டாங்களே ப்ரோ. இல்ல வேற அதுதான் வழி இல்லாம, இல்ல வேற வழி இல்லாம இந்த டார்கெரியா. ஏன்னா ஜப்பான் போற சீன் எல்லாம் இருக்குல்ல, அது ஆக்சுவலி ஆமா ரொம்ப அது என்னடா போனா என்னாச்சுன்னே தெரியல. பார்த்தா இது நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பக்காவா கனெக்ட் பண்ணிருக்காங்க. இவன் ஜப்பான் போறதே வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஃபகத் அது வந்து ஃபாசில்னாலதான். அது நான் எங்க நான் தப்பு சொல்லுவேன் அப்படின்னா, 100 இல்ல. அப்போ என்னன்னா, இது 2 விஷயமா இருக்கும் டார்கெரியா. இதுல இது 2 விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டைரக்டருக்கு படம் எடுக்க தெரியாம, கரெக்ட்டா வந்து அது காம்பாக்ட்டா ஸ்கிரிப்ட் எழுத தெரியாம, சௌரியத்துக்கு எடுத்து கடைசியில கோர்க்கும்போது 3 1/2 மணி நேரம் வந்திருக்கும். வேற வழி இல்ல. தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறங்காட்டிக்கு 1/2 மணி நேரம் கட் பண்ணி வீசிட்டு 3 மணி நேரம் விட்டுருப்பானுங்க. அப்படி ஒண்ணு நடந்திருக்கலாம். ஆர் இது வாண்டடா தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ் இது போதுங்க, எப்படி இருந்தாலும் அவன் புடிச்சு பார்த்துருவான் அப்படின்னு நெனச்சுட்டு, நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நம்பருக்கு வித்திருக்கிறங்காட்டிக்கு, ஏன் ஏன் எதுக்கு வந்து நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய காசு தரணும் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ் கேள்வி கேட்கும்போது, இல்ல நான் உங்களுக்கு அடிஷனல் ஃபுட்டேஜ் தந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தியேட்ரிக்கல்ல விட பயங்கரமா இத பாராட்டுற அளவுக்கு நாங்க பண்ணிடுறோம். அப்படிங்கிற ப்ராமிஸ்ல அவங்க காசு வாங்கியிருக்கலாம். ப்ரோ இந்த 2 நிறைய ஒன்னு ரெண்டு சீன்ஸ் இல்ல ப்ரோ, நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி கூட டிராவல் ஆகுற சீன்ஸே வந்து தியேட்டர்ல கட் பண்ணிருக்காங்க. இல்ல படம் அது படம் பாக்குறப்ப எனக்கு கம்ப்ளீட்லி இப்போ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இல்ல வந்துச்சு. அப்ப அப்ப என்னன்னா, உங்க நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து ஒரு ஆட் ஆன் வேல்யூ மாரி எனக்கு தெரிஞ்சு குடுத்து தான், அந்த அடிஷனல் காசு வாங்கியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இதுதான் இல்ல நடந்தது. இப்ப தியேட்டர் ஆடியன்ஸ் வந்து முட்டாளா நினைச்சு பண்றாங்களா? இல்ல நாம எல்லா நீங்க நாம நீங்க எல்லாருமே என்னைக்கு நீங்க புத்திசாலி பாருங்க. நாம? பெரிய படங்கள் தியேட்டர் பொறுத்தவரைக்கும், நாம வந்து லேபரேட் தானே. ஏன்னா ஷோ வந்து ஓட்டுறானுங்க. 2 1/4 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு வந்து ஓட்டுறானுங்க. ஷோ வாய பொளந்துட்டு பார்க்குறோம். இப்ப 2வது நாள் 12 நிமிடம் ட்ரிம் பண்ணப்பட்டது. அதானே போடுறானுங்க. ஏன்டா வெங்காயங்களா? அதை வந்து இதுக்கு முன்னாடியே நீங்க பண்ண மாட்டீங்களாடா? அப்ப ஷோ பார்த்தவன்லாம் பைத்தியக்காரனாடா உட்காந்துட்டு இருக்கிறவன்லாம். அ. ஸோ நாம லேபரேட் தானே. அது இப்ப இல்ல. எப்ப நடந்துட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 15 வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் தாண்டி இந்த டிஜிட்டல் வந்ததுலேருந்து நெறைய படங்கள் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. 8 நிமிடம் குறைக்கப்பட்டது. 12 நிமிடம், 20 நிமிடம் காட்சிகள் நீக்கப்பட்டது. இப்படிதானே? ஸோ இது புதுசா இல்லையே. இது புதுசா நடக்கிறது இல்லையே எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா சங்கர்லாம் சுகுமார் கிட்ட வந்து கொஞ்சம் பாத்துக்கலாம் ப்ரோ. எப்படின்னா ஒரு கமர்ஷியலாவே நல்ல டீடைல்டாக ராபின்ஸா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ராபின்ஸா. எடுத்த மாதிரி இல்ல. இங்க வேற சும்மா நம்ம பேசக்கூடாது. ஒரு வெற்றி வந்துருதுன்னா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? சுகுமார் வந்து இதே வாய் என்ன சொல்லும் தெரியுமா? சுகுமார் வந்து சங்கர் கிட்ட கத்துக்கணும்.
பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு. எல்லாம் வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். நீங்க தானே சொன்னீங்க ப்ரோ ரிவ்யூல எவ்வளவு கோடி கணக்குல செலவு பண்ணி பாட்டு எடுத்து தூக்கி போட்டாங்க. இல்ல நண்பா, அதெல்லாம் கோவம் தான். நான் திருப்பி சொல்றேன். ஆனா மோக்கோ பாட்டா வச்சு படம் ஃபுல்லாவே அடிச்சு விட்டாங்கன்னா என்ன இல்ல பிரச்சனை? அதுதான் நண்பா. இப்ப இது என்ன திருப்பி சொல்றேன் பாரு. இது என்னன்னா, மேசன் வந்து பாத்தீங்கன்னா, மேசனை போய் வீடு கட்டுறா அப்படின்னா, அவன் உள் கான்ட்ராக்ட் விட்டு கட்டினான்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? இல்ல 7 மேஸ்திரி சேர்ந்து ஒரு வீடு கட்டினானுங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். நீ ஒரு படத்துக்கு ரெஸ்பான்சிபிள்னா, நீ தான் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ரெஸ்பான்சிபிள். யூ ஹேவ் டு பி தேர் அட் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். யூ ஹேவ் டு ஓன் தட் ஃப்ரேம். அது நீ பண்ணாம இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த படம் ஜெயிக்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சாத்தியம் கம்மி. சொல்லுங்க ப்ரோ, யாரோ சொன்னீங்க. ஹாய் ப்ரோ. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர், நல்லா இருக்கும் பிரதர். விடாமுயற்சி எங்க பார்க்கலாம் பிளான்? என்ன பிரதர்? விடாமுயற்சிண்ணே. விடாமுயற்சி இங்கதான் ப்ரோ, சென்னை தான். ஓகேண்ணே, பார்த்துட்டு உடனே ரிவ்யூ போடுங்கண்ணே. கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா. ஓகேண்ணே. திருப்பி வரணும் பிரதர். இந்த வருஷம் பெரிய வருஷம் பிரதர். என்னன்னா ரிவ்யூவும் நிறைய பண்ணணும். அதே மாதிரி அந்த செகண்ட் சேனல் இந்த பாட்காஸ்ட் நிறைய பண்ணணும்ட்டு. சரி, பிரசாந்த் அண்ணே, ம் இப்போ இன்னைக்கு எஸ்டிஆர் பர்த்டே, அவர் கம்பேக் வேற, ஏதோ 3 படம் வேற வருதான். அதான் கம்பேக்கா? விஷ் பண்ணுங்க. மகிழ் திருமணி இன்டர்வியூ எடுப்பீங்களா? மகிழ் கொடுத்தாருன்னா எடுக்கலாம் பிரதர், பார்ப்போம். 3 படம் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? ஒன்னு வந்து பார்க்கிங் ராம், அவர் படம். இன்னொன்னு வந்து அஸ்வத் மாரிமுத்து, அவர் படம். இன்னொன்னு வந்து 3வது வந்து நம்ம தேசிங் பெரியசாமி, அவர் படம். இந்த 3 அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அது அவருக்கு தான் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்லையா? இல்லைங்க, இல்ல, நம்ம தேசிங் பெரியசாமி படம் ஒரு 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அல்ல, பிரசாந்த் அது எனக்கு see, எஸ்டிஆர் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். இல்ல, ஏன்னா அவருக்கு ஆமா. பர்சனலாவே தெரியும்னு நினைக்கிறேன் பிரசாந்த் அண்ணனுக்கு. ஆக்சுவலி ஏங்க, நான் என் தலைவன் வரட்டும், இங்க வரட்டும். தலைவன் இங்க இல்ல, தலைவன் வெளியில சுத்திட்டு இருக்குது. பார்ட்டி வரும், வந்தா புடிச்சு கேக்குறேன். என்னதான் தலைவா நடக்குதுன்னு கேக்குறேன். பிரதர் ஆக்சுவலி இது ஒரு ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது விஜய் அஜித் மாதிரி அந்த லீக்ல இருந்த ஹீரோஸ் வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் வந்து பெரிய ஹிட்டான ஹீரோஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி பெரிய லெவல்ல பேசப்படுறாங்க. அது எப்படி பிரதர்? அது உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த மார்க்கெட் இல்ல அது சரி ஓகே. இல்ல அது அவங்க யாரு கேக்குறாங்க கேள்வி? நான் தான் பிரதர். டார்கெரியனா? ஆமா. இல்ல பிரதர், இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது பேசப்படுறாங்க இல்லைங்க. இங்க 20 பேர்த்த வச்சு பேசுறானுங்க. அதனால அவங்க விஜய் அஜித் தயார மாட்டானுங்க எவனுமே. என்னங்க, விஜய் அஜித் எல்லாம் 30 வருஷம் உழைப்புங்க. சும்மா ஒரு 50 பேர்த்துக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, பேசு, நான் தான் அடுத்து ஷாருக் கானு, சல்மான் கானு, விஜய் நான் தான் அடுத்த அஜித், நான் தான் சிவாஜி கணேசன், சும்மா எதனா பேசிட்டு தளபதி அதெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க, அவன் மெரிட்ல 5 படம், அதாவது ஃபிளாப் ஆகிற படம் கூட 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணும். அந்த அந்த கெப்பாசிட்டி எப்போ வருதோ அப்பதான் அவன் வந்து உண்மையாலுமே ஸ்டார். அப்பதான் வந்து அவன் ஸ்டார். ப்ரோ இங்க கவின் மாதிரி இருக்கிறதுல பிஆர் வந்து பயங்கரமா பண்றாங்க ப்ரோ. பிஆர் பண்ணலாம் நண்பா. அப்புறமா ஆடியன்ஸ் ஒண்ணு பண்ணுவான்ல, அதுக்கு திருப்பி இல்ல எக்ஸ்போஸ் ஆயிருவாங்கல்ல லேட்டர். நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சது நண்பா. அதெல்லாம் இன்னைக்கு நைட்டு பண்ணா நாளைக்கு காலையில நியூஸ்ல வந்துடும். இல்லை எவனா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனல்ல வந்து உட்காந்து பேசிடுவானுங்க, இப்படி பண்றாரு அப்படின்னு பேசிடுவாங்க. பிஆர் ஒர்க் பண்றதெல்லாம் இன்னைக்கு என்னன்னா, ஒரு படம் ஓடுறது அப்படிங்கிறது வெறும் நீ பயங்கரமா நடிச்சிருக்கிற அப்படிங்கறக்காண்டி மட்டும் கிடையாது. நீ ஆளா எப்படி இருக்கிற, கேரக்டரா எப்படி இருக்கிற, ஒழுங்கா நடத்துக்கிறியா, எச்சு பேசாம இருக்கிறியா, இது எல்லாமே ஆடியன்ஸ் கவனிக்கிறான். கவனிச்சுட்டு ஓகேடா அவன் நல்ல ஆளு. இப்ப மணியன் எதுக்கு ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? ஆளா நல்ல மனுஷன், உழைச்சு வந்த மனுஷன், உண்மையாலுமே மெரிட்ல வந்த மனுஷன். சினிமாவுக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சு வந்த ஆளு. கீழ இருந்து ஒண்ணும் இல்ல, அந்த டப்பிங் இதுல இருந்து புடிச்சு வரணும்ல, ஒரு நடிகன் ஆகணும்ல. அதுவும் பர்ஃபார்மராவும் சூப்பர் பர்ஃபார்மரா இருக்காரு அவரு. அததான் பிரதர் சொல்றேன். அது எது வேலிடேட் பண்ணுதுன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் வேலிடேட் பண்ணுது. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து என்னன்னா, அது ஒரு பேசிக் மர்சி ஒன்று இருக்குது மணிகண்டன்னா. விட்றா, ஓகேடா, சின்ன தப்பா பரவாயில்லடா, மணிகண்டன் பண்ணதா பார்த்துருவோம். எப்படி வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு பாயிண்ட்ல மர்சி இருந்துச்சோ அதே மர்சி இன்னைக்கு மணிகண்டனுக்கு இருக்கு. ஸோ மணிகண்டன் வளருவார். ஆனா வளர்ந்துட்டு உட்கார்ந்து பெரிய சித்தாந்தா அடுத்த இந்தியா வந்து எப்படி வந்து நீ இந்திய பட்ஜெட் எப்படி நடக்கணும்,
நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எங்க போகணும்னா நியாயம் பேசினானுங்கன்னா பாப்பானுங்க. அப்புறம் ஓஹோ நீ அங்க வந்துட்டியா போடுறாவன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ளாப் அவர் விழுந்தா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வழிக்கு வந்து வாயை மட்டும் படத்தை பண்ணுவாங்க. அது ரொம்ப இந்த சித்தாந்தம் எந்த லெஃப்ட் ரைட் எந்த விங்கா இருக்கட்டும் ரொம்ப சித்தாந்தம் பேசினானுங்கன்னா மக்கள் காண்டாயிருவானுங்க. ஏய் நீ படம் பண்ற டே எங்களுக்கு தெரியும்டா அப்படின்றவானுங்க மக்கள். மக்கள் ரொம்ப தெளிவு அதெல்லாம். ஸோ இந்த இந்த அரசியலுக்குள்ளெல்லாம் போகாம வேலை இப்போ அஜித் சார் எதுக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க? அஜித் அஜித் விஜயனும் சரி. இப்போ விஜயன் வந்து பாடா பாலிடிக்ஸ் பாடா யாரு கேக்குதா என்ன யாரு அவினாஷ்காரன் தான் பேசுறேன் கேக்குதுமா நதீன் ரிமூவ் பண்ணிருக்கேன். இரு இரு பேசாது இரு ரிமூவ் பண்ணாது ரிமூவ் பண்ணாது அவரே யாரு ரிமூவ் பண்ணாது ஏன் இல்ல ரிமூவ் பண்ண அவனாசிக்காரர் யாரோ ஒருத்தர் கேக்குதாண்ணா வந்திருக்காரு பிரசாந்த். பிரசாந்த் அண்ணா இல்ல ரிமூவ் பண்ணாத அவன் பேச விடு. அவன் யார் அது? இல்ல இல்ல ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டாரு விடுங்க. போயிட்டாரு பிரசாந்த். யாரோ அவனாசிக்கார் ஒருத்தர் வந்திருக்காரு. அவனாசி பிரசாந்த் அண்ணா கேக்குதா அவனாசி ஓனர் அவனாசிக்குவேன். ஏதாவது சீனிவாசபுரத்துல ஏதாவது புக்கு சென்டர்ல படிச்சுட்டு இருப்பான். அவனாசி அம்மா நிறைய எங்க ஊர்ல கஞ்சா நாய்ங்க நிறைய உருவாயிட்டானுங்க. ப்ரோ நீங்க பேசுறது எக்கோ ஆகுது ப்ரோ. கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க. பிரசாந்த் ப்ரோ சொல்லுங்க. யார் அவனுக்கு அவனை கூப்பிடுங்களேன் ப்ளீஸ். நான் அவனை பேசணும். என்ன அவனாசிக்காரங்க இல்ல இவனுக்கு பெரிய இவனுங்க அவனாசிக்காரன். டேய் அப்புறம் நானும் கோயம்புத்தூர் தான் இருந்துட்டு போ. இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும் நானு? என்ன பிரசாந்த் அண்ணே அவனாசி கோயம்புத்தூர்லயே வராது. அது கூட தெரியாம வந்து பேசிட்டு இருக்கான். இல்ல பிரசாந்த் அண்ணே ஒரு கேள்விண்ணே. இது வந்துட்டு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சமந்தா ஃபேன் ஓகேவாண்ணே. உங்களுக்கு சமந்தா ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஏன் அவங்க தமிழ்ல படமே நடிக்கிறது இல்ல? தமிழ்ல உங்க தொல்லை தாங்க முடியறது நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன இது அநியாயமா இருக்கு. கடைசியா காட்டு வாக்குல பார்த்தது பிரசாந்த் அண்ணா இருக்கு. பார்க்கவே இல்லை. இல்லைங்க சம்பளங்கள் இருக்கும். இன்னொன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. மைட்டாசிஸ் வந்துச்சு அது ஒரு காரணம். இல்ல சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நியூயார்க் போய் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு சரியாயிரும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒண்ணு எல்லாமே பிளட் தான் தலைவா. ஃபாஸ்டிங் பண்ணாலே எல்லாம் சரியாயிரும் தலைவா. ஃபாஸ்டிங் பண்ணிட்டு ஆர்ஜே விஷால் கூட பேசணும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? பிரசாந்த் நல்லா இருக்கேன் விஷால். அண்ணா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணா ஏதாவது ஒரு இன்டர்வியூ பண்ணுங்கண்ணா. மகிழ் இன்டர்வியூ நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க ரிவ்யூவோட இன்டர்வியூக்கு நான் பயங்கர ஃபேனு. கண்டிப்பா. இல்ல நண்பா இந்த வருஷம் 2 விஷயம் நடக்குது நண்பா. இந்த செகண்ட் சேனல்ல என்ன பண்றேன் டாக் வித் பிரசாந்த் தான் ஏதாவது சும்மா போட்டு விட்டு ஃபோன் இப்படி மாட்டி விட்டு என்னன்னா சும்மா ரேண்டமா ஒரு 2 மணி நேரம் யாராவது கூப்பிட்டு லைவ்லயே பேசுறது. அதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா பேரோட பேசலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வில்லங்காம பேசுறான்னா பேர் இல்லாம பேசுறான்னு சொல்லிடலாம். பேசிட்டு பொலிட்டிக்ஸ் டாபிக் பேசுங்க. பொலிட்டிக்ஸ் எக்கோ அடிக்குது. இப்ப இல்ல ப்ரோ ஓகே ஓகே. இல்ல பாலிட்டிக்ஸ் திருப்பி சொல்றேங்க. நமக்கு என்னங்க பாலிடிக்ஸ் தெரியும்? ஓரளவுக்கு பேசுறாங்க அவ்வளவுதாங்க. நமக்கு என்ன ஏங்க வாழ்றது மீறி போனா ஒரு 75 வயசுங்க. இவனுக்கு கூட கட்டி புரண்டு எவனாலைங்க கரும்பிடிச்சவனுங்க. நாம என்னங்க அடுத்தது அவன் முதலமைச்சர் ஆகிறோமா அமைச்சர் ஆகிறோமா? என்னதான் பிரயோஜனம்? ஐயோ இல்ல முரளி ப்ரோ மியூட் போட்டு முரளி ப்ரோ அன்மியூட் பண்ணுங்களேன். அதான் எக்கோ அடிக்குது. எங்கேயோ ஆரம்பிச்சோம். அதனால பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஜாலிக்கு பேசலாம் ப்ரோ. அதை வந்து வெஞ்சன்ஸோட எல்லாம் எனக்கு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை ப்ரோ. சீரியஸா எல்லாம் ஏதோ ஒரு சர்வைவலுக்கு பண்றானுங்க பிரதர். பாவம் எந்த கட்சியா இருந்தாலும் சரி. பட்ஜெட் வந்து நீங்க உங்க டேர்ம்ஸ்ல எப்படி பாக்குறீங்க? பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் சிம்பிளா இல்ல அதை விடுங்கண்ணே. இப்போ ஒரு கட்சிக்காரர் இவன் இந்த ராபின்சன் எல்லாம் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த டைம் பாஸ் போய் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சும்மா எப்ப பார்த்தாலும் இப்ப பட்ஜெட் இப்ப நான் சொல்லி என்ன மயிர ஆகுதுங்க. நான் கேக்குறேன் இப்ப பட்ஜெட் நான் இப்ப வந்து எனக்கு பட்ஜெட் அருமைன்னு சொல்லி இங்க மயிர் ஆகுதான்னு கேக்குறேன். 300 பேருக்கு இது இதாகிறானு இப்ப கேட்டிருக்காங்க. பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அருமை பட்ஜெட் அருமைன்னு சொன்னா இவனுக்கு பூரா என்ன பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 1 லட்சம் போயிருதா? இல்ல வந்து இந்த பட்ஜெட் மிக மோசம் பீகாருக்கான பட்ஜெட் அப்படின்ட்டு வந்து இவனுங்க
எதிர்க்கட்சி சொல்ற மாதிரி சொன்னா இவனுக்கு அக்கௌண்ட்ல இருந்து 50,000 எடுத்துறானுல்ல. இப்ப நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? 10 பைசாக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா இவங்களுக்கு ஏதாவது? நாம உட்கார்ந்து அதுக்கு ஏதாவது வந்து உருப்படியா ஏதாவது பேசலாம். இல்ல வந்து ஜாலியாவது ஏதாவது பேசலாம். எதுக்குடா நீங்க உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே இல்லாதது உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இப்போ பட்ஜெட் உன்னை என்னத்துல பாதிக்குது அபின் சார்? நீ சொல்லு. நீ உட்கார்ந்துருக்கிற நாட்டுக்கு உனக்கு அது என்னத்த பாதிக்குது? உன் ஜம்சாரம் பட்ஜெட் போட்டா வேணா உன்னை பாதிக்கு. டீ கடையில உட்காந்து ட்ரம்ப் திட்டுறது இல்லையா நம்ம ஊர்ல? அவனுக்கு ட்ரம்புக்கு என்ன ப்ரோ சம்பந்தம்? அது மாதிரிதான் புரியுதா? அதுதான் இல்ல இந்த காசு தராம யார எங்க ஊர்ல அதான் சொல்லுவானுங்க, இந்த வரட்டு நாய்ங்கன்னு சொல்லுவானுங்க. இந்த வரட்டு நாய்ங்கன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா வந்து இந்த டீ கடையில கொண்டுட்டு அந்த 10 டீ குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தையே இழுத்துருவான். அந்த டீ ஆத்துறான் பாத்தியா, அவனுக்கு மைண்ட் வைஸ் என்னவா இருக்குன்னா இந்த நாய் இவனை சுடுதண்ணி பிடிச்சி ஊத்துனான்னுட்டே இருக்கும். சரி டீ விக்குதுன்னு கம்முன்னு உட்காந்துருப்பான். என்ன போனாலே இப்படி சோல்டர் தூக்கிட்டு உட்காந்துட்டு எவனுக்குமே ஆனா என்னன்னா இப்ப இவ்வளவு பேசுறானு இல்ல, அவனை போய் அவசரம்னு ஒரு 1000 ரூபாய் கட்டினா தரமாட்டானுங்க. இதெல்லாம் நீ சோசியலிசமா பேசுவானுங்க. சோசியலிசம், கம்யூனிசம், சம உரிமை, சம வாய்ப்பு எல்லாம் பேசுவானுங்க. உண்மைதான் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். எப்ப கேட்டாலும் நான் கன்னியாகுமரியில இடம் வாங்கினேன், தோப்பு வாங்கினேன் பேசுவேன். டேய் நீ போன டைம் வாங்கின ஒரு 10 பீடி தரலடான்னு சொன்னா, மச்சான் நான் அப்புறம் மச்சான் இப்பதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லுவான். கடைசி போயிட்டான் தராமே கனடாக்கு. அதுதான் சொல்றேன் நானு. உனக்கு புரியுதா? அதனால இவனுங்க எல்லாம் கதைக்காக மாட்டானுங்க ராபின்ஸா. எனக்கு கதைக்காகிறது நம்ம பட்ஜெட் என்ன? இந்த வருஷம் விளம்பரம் என்ன எடுக்கணும், அதுல என்ன வரவு வரும், என்ன செலவு இருக்குது, வீட்டுல அம்மாவை கம்ஃபர்டபுளா உட்கார வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம். இப்ப இந்த 12 லட்சம் ரூபாய் நான் தொழில் பண்றேன். நான் தொழில வந்து வருமான வரி கணக்கு காமிக்கிறேன். எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சம்பளம் வாங்கல, கணக்கும் காமிக்கல. ஸோ ஐ டோன்ட் கேர். நான் தொழில் பண்ற ஆளு. சரியா? ஏன் ஆடிட்டர் கூப்பிட்டு ஏதாவது ரொம்ப முக்கியமா இருந்தா ஆடிட்டர் கூப்பிடுவோம். அப்படி கூப்பிட்டு ஏங்க இப்படி இருக்குதுங்க, இது மாறி இருக்குதுங்க, இது சரி பண்ணணுங்க அப்படிங்குவாரு. சரி ரைட், அதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு பண்ணுவோம் அப்படிங்குவோம். சந்தோஷம். உண்மையாலுமே 12 லட்சம் ரூபாய் இருக்குதுங்கிறது ஒரு 2 பேர் சம்பாரிச்சாங்கன்னா 24 லட்சம் ரூபாய் வரி இல்லை. ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுவாங்க பாவம். வரி இல்லாம அந்த வரியை தூக்கி ஏதோ ஒரு முதலீடா பண்ணலாம், பண்ணி அடுத்த லெவல் போலாம். அவ்வளவுதான் ராபின் சார். இன்னொன்னு ஸ்டாக் மார்க்கெட், எஸ்ஐபி இதெல்லாம் பிரதர், அதெல்லாம் பொறுமை இருக்கிறவனுக்கு பிரதர். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை எஸ்ஐபியோ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்து ஊதிட்டு இருந்தானுங்க, மகுடி ஊதிட்டு இருந்தானுங்க. பூரா உலக அழியிற மாதிரி உட்காந்துட்டு ரெட்ன்னு இருந்தானுங்க. அதான் திருப்பி ரெடி ஆகுது. எல்லாமே பொறுமை தான் பிரதர். ஹோல்டு பண்றதுக்கான தைரியம் வேணும் பிரதர். ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப நீங்க பெரிய அறிவாளி எல்லாம் இருக்கணும்னு வேண்டியதில்லை பிரதர். ஒன்னா இண்டெக்ஸ்ல அப்படி இல்லைன்னா பெரிய லார்ஜ் கேப், ஏதாவது நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக் இருந்ததுன்னா ஏதோ ஒன்று 2 வாங்கணும். ஆனா வாங்கினா அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணணும். என்னன்னா 5 வருஷம் பேசாம இருக்கணும். அது அவ்வளவுதான். 2 நாள் நியூஸ் பார்த்தானுங்கன்னா இவனுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு கரெக்டா மைனஸ்ல போகும்போது வித்துட்டுருவானுங்க. அப்புறம் நட்டமாயிடுதுன்னு போய் ஊர்லாம் சொல்லிட்டு எவனையுமே இன்வெஸ்ட் பண்ண விட மாட்டானுங்க. அது கிடையாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட் அது கிடையாதுங்க. எப்படி வந்து ஒரு வீட்டை ஒரு இடத்த வந்து முதலீடு பண்றோமோ அதே தான் ஸ்டாக்கும். இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் வந்து பக்கத்துல இன்னொரு பில்டிங் ஆகுதுன்னு இந்த வீட்டை வித்துருவோமா? பண்ண மாட்டோம்ல. ஒரு வீட்டை கட்டோம்னா அதை ஹோல்டு பண்றோம்ல 20 வருஷம். ஒரு இடத்த வாங்கினோம்னா ஒரு 10-15 வருஷம் ஹோல்டு பண்றோம்ல. அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். நீ ஹோல்டு பண்ணணும், அவ்வளவுதான்.